வாழ்க வையகம் வளர்க பாரதம். நாம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சொத்து எந்த கன்சர்ன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணணும். மினிமம் 15 அல்லது 20 வருஷத்துக்கு உண்டான வில்லங்க சான்றிதழ் நாம் கேட்டு அப்ளை பண்ணணும். அது வந்துட்டு அந்த சொத்தில் ஏதும் வில்லங்கம் இல்லைன்னு தெரிய வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்னா லீகல் ஒப்பீனியனுக்காக போகணும். லீகல் ஒப்பீனியன் என்ன, நாம் ஒரு லாயரை பார்த்து அவரோட அப்பாயின்மெண்ட்டு கேட்டு லீகல் ஒப்பீனியன் எனக்கு பார்த்து கொடுக்கணும் சார் இந்த ப்ராப்பர்ட்டின்னு கேட்கணும். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த சொத்தோட பத்திர காப்பி, ரெண்டாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் காப்பி, மூணாவது தாய்ப்பத்திரம் மதர் டீடுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் எடுத்து போய்ட்டு அவர்கிட்ட கொடுத்தா அவர் தீர எத்தனை கை இந்த சொத்து மாறி இருக்குன்னு பார்ப்பார், எத்தனை பேரில் பதிவாகி வந்திருக்கு அங்கேருந்து படிக்க ஆரம்பிப்பார். அதில் எல்லாமே ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கா, அதற்கு உண்டான வாரிசுதாரர்கள் மேஜராக இருக்கிறவங்க எல்லாமே அதில் சைன் பண்ணியிருக்காங்களா, நாம் வாங்கும்போது இவங்களோட நமக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப கவனமாக படித்து எல்லாமே தீர விசாரிப்பார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்பட்டதுன்னா அவர் நம்மக்கிட்ட சொல்லுவார், இந்த டாக்குமெண்ட் வாங்கி வந்து கொடுங்க அனும்போது நாம் கன்சர்ன் ஓனர்கிட்ட போய்ட்டு இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு தேவைப்படுது லீகல் ஒப்பீனியன் சொல்லும்போது அவர் தருவார். இல்லை அதர்வைஸ் அவர்கிட்ட இல்லைன்னா கன்சர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி அவர் வாங்கி தருவார். அதை வாங்கிட்டு திரும்பவும் சப்மிட் பண்ணணும் லாயர்கிட்ட. அவர் எது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அது வரைக்கும் அவர் எத்தனை டாக்குமெண்ட் கேட்டாலும் நம்ம கன்சர்ன் ஓனர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அது நம்மளோட டியூட்டி. அவர் எல்லாமே தரவை செக் பண்ணிட்ட பிறகு ஓகே இந்த சொத்தில் எந்த விதமான வில்லங்கம் இல்லை, நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை ரெஜிஸ்ட்ரேஷன் போகலான்னு சொன்ன பிறகு நாம் நிம்மதியாக நம்ம சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த லீகல் ஒப்பீனியன்ன்றது கண்டிப்பாக எல்லாமே செய்யலைங்க. அவர் என்ன கம்மி 1000 இல்லை 2000 பீஸ் கேட்பார். அதை செய்துட்டோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான தொந்தரவு இருக்காது. அதனால் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் லீகல் ஒப்பீனியனை வாங்கி ஆகணும். அடுத்து என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில்